எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இன்ஸ்டாவில் தனது உடற்பயிற்சி வீடியோக்களை பதிவிட்டு தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தையே வைத்திருக்கும் பிரபலம் ஒருவர் தற்போது நடக்க கூட முடியாமல் முடங்கி போயிருக்கிறார். அவருக்கு என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவின் கலிபோர்னியாவைச் சேர்ந்தவர் மரியா பலேன். இவர் உடற்பயிற்சி துறையில் மிகவும் பிரபலமானவர். உடற்பயிற்சி செய்ய வேண்டுமென பலரை ஓடவிட்ட இவர் தற்போது நடக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு அரிய நோயால் ஏற்பட்ட பக்கவாதம் அவரது வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி போட்டிருக்கிறது. மரியா பலேன் தான் எதிர்கொண்டு வரும் உடல்நல போராட்டத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தனது இன்ஸ்டாகிராம் பதிவு மூலமாக முதலில் வெளிப்படுத்தியிருந்தார். அதில் தனக்கு ஏற்பட்ட திடீர் நோயின் தாக்கம் தன்னை எப்படி படுக்கையில் ஆழ்த்தியது என்பதை கூறியிருந்தார். And as most of you have seen, I am now paralyzed. Here's how it all went down. On Thursday, October 3rd, my tailbone started hurting. சிறிய வலிகளுடன் தொடங்கிய அவருடைய உடல்நிலை பின் மெதுவாக மோசமடைந்தது. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் மரியாவின் உடல் எடையானது 20 கிலோ வரை குறைந்தது. அவரால் சாதாரணமாக செயல்பட முடியவில்லை. என் உடல் என்னை முற்றிலுமாக கைவிட்டது போல் உணர்ந்தேன் என அவர் அதில் கூறியிருந்தார். மருத்துவர்கள் ஆரம்பத்தில் ஒரு ஆட்டோ இம்யூன் நோய் என சந்தேகித்தனர். ஆனால் பின்னர் மரியாவுக்கு பேபிசியோசிஸ் என்ற அரிய மற்றும் தீவிர நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர். இது பொதுவாக உண்ணி கடித்தால் பரவும் ஒட்டுண்ணிகளால் ஏற்படுகிறது. இந்த ஒட்டுண்ணிகள் அவருடைய இரத்த சிவப்பணுக்களை தாக்கி அவரின் நோய் எதிர்ப்பு சக்தியை கடுமையாக பலவீனப்படுத்தின. தனது தொலைபேசியை பயன்படுத்துவது மற்றும் காரில் ஸ்டியரிங் திருப்புவது போன்ற அன்றாட வேலைகளை கூட அவரால் செய்ய முடியாமல் கடுமையான வலியை அனுபவித்து வருவதாக கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து கடந்த அக்டோபரில் அவருக்கு காய்ச்சல் மற்றும் பலவீனம் ஏற்பட தொடங்கியது. பிறகு அவரது நிலை மேலும் மோசமடைந்ததை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவரது இடுப்பு முதல் கீழ்வரை உள்ள உறுப்புகள் செயலிழந்தது. மருத்துவ சோதனையில் அவரது முதுகெலும்பு திரவத்தில் வெள்ளை இரத்த அணுக்களின் அளவு அதிகம் காட்டியது. இதனால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அவருக்கு ஆன்டிபயோட்டிக் சிகிச்சை அளிக்கப்பட்டன. இது அவரது உடலில் இருந்த தொற்று நோயை அழிக்க உதவியது. ஆனால் அவரது நரம்புகள் மிகவும் சேதமடைந்திருந்தன. மரியா தற்போது டெக்சாஸில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். ஜனவரியில் தொடங்கப்பட்ட கோஃபண்ட்மீ பிரச்சாரம் மூலம் அவருக்கு ஆதரவாக $12,000 மேல் நிதி திரண்டது. இது ஒரு நிச்சயமற்ற தன்மையாக இருந்த போதிலும் மரியா மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறார். நான் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும், இல்லையென்றால் நான் மனதளவில் சுழன்று விடுவேன் என்று அவர் கூறினார். மீண்டும் முழுமையாக நடப்பதே தனது குறிக்கோள் என கூறும் மரியா தற்போது சிறிய அடிகளை நம்பிக்கையுடன் எடுத்து வைக்கிறார். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.